big feature lacking there in Tamil industry. I wouldn't say all the South languages. Is big filmmakers or seasoned filmmakers like K. Palachandra in those days making films for women or stories where women have an important part to play. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய டைரக்டரும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தர கேரக்டர்ஸை வடிவமைக்கிறது இல்லை அப்படின்ட்டு ஜோதிகா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. இப்போ ஜோதிகா ரீசெண்டாக டப்பா காட்டல்ன்ற ஒரு ஹிந்தி வெப் சீரீஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வெப் சீரீஸ்க்காக நிறைய ப்ரொமோஷன்ஸ்க்கு நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூஸ்ல ஜோதிகா கிட்ட கேட்கப்பட்ட சில கேள்விகள்ல ஜோதிகா இந்த மாதிரியான ஒரு பதில சொல்லியிருக்காங்க. என்ன கேள்வி கேட்கப்பட்டது, எதுக்காக இப்படி சொன்னாங்கன்றதை நம்ம விரிவா பார்க்கலாம். ஜோதிகா ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுலேயும் முக்கியமாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான கேரக்டர்ஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு தான் மூவி எடுக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக ஒரு 40+ ஆன ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைரக்டர்ஸ் தயாரிக்கிறது இல்லை. நான் என்னோட 28 வயசுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸோட நடிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அந்த மாதிரி பட வாய்ப்புகள் வரல. அதுக்கு பிறகு நாங்கள் சின்ன சின்ன மூவிஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ, சமுதாயத்துக்கு சொல்லணுமோ, அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அந்த காலத்தில் இருந்த கே. பாலச்சந்தர் சார்லாம் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தர கேரக்டர்ஸ்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரியான எந்த டைரக்டர்ஸுமே வந்து இப்போ கிடையாது அப்படின்ற மாதிரி ஜோதிகா சொல்கிறாங்க. ஜோதிகா ஆக்சுவலாக இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோயின்ஸ் கல்யாணம் ஆன பிறகும் சரி, அம்மாவான பிறகும் சரி, படங்களில் நடிக்கிறாங்க, ஹீரோயின்ஸாகவே நடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆலியா பட்டை சொல்லலாம். ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவானவங்க தான் சொல்ல முடியும். அதுவும் அம்மாவாயிட்டா சுத்தமாக கிடையாது. சரி, அந்த ஏஜுக்கு ஏற்ற ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாலும் அந்த ஏஜுக்கு ஏற்ற ரோல் வந்து நல்லபடியாக அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஜோதிகா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கதாபாத்திரம், அதாவது ஏஜ்டு உமன், அதாவது ஒரு 40 வயசுக்கு மேலான ஒரு பெண்ணுக்கான முக்கியத்துவம் கொடுக்குற கதாபாத்திரங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஜோதிகா சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹிந்தி இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஜோதிகா சொல்கிறாங்க. நான் வந்து எந்த குறையும் சொல்லலை. நான் தமிழில் நடித்த ரோல்ஸை வந்து ஹிந்தியில் நடிச்சிருக்க முடியாது. அதனால என் பாஸ்ட்டை பற்றி நான் ரிக்ரெட் பண்ணுறேனோ இல்லை வருத்தப்பட்டு பேசுகிறேனோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காக இருந்தாலும் வந்து ஒரு க்ரோத் இருக்கணும். நம்ம பண்ணோம்னா அடுத்து நம்ம என்ன ஆக போகிறோம், அடுத்து எப்படி வளர போகிறோன்றது இருக்குது. அந்த க்ரோத்தை வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் மெச்சோர்டு ஆக்ட்ரஸ்க்கு வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிகாவுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் தான், நீங்க வந்து படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க. இந்த சீரீஸ்ல உங்களோட இன்புட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, இல்லைன்னா வந்து அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஜோதிகா சொல்றாங்க, நாங்க ப்ரொடியூசரா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன ஸ்டோரி லைன்ஸ், ரொம்ப முக்கியமா மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை நாங்க வந்து படமாக்கியிருக்கோம். ஆனால் டப்பா காட்டல் மாதிரியான ஸ்டோரி லைனை நாங்கள் இமேஜின் கூட பண்ணி பார்த்தது கிடையாது. மேபி ஃபியூச்சரில் நான் என்னோட வீடு, அதாவது தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரியான பெண்களுக்கு முக்கியத்துவம் தர கேரக்டர்ஸை எடுக்கலான்னு இருக்கிறேன். நான் மற்றவங்கள சொல்றதை விட நானே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறேனே, நானே ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறேன். ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டரை நான் வடிவமைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடா தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி இப்படி புட்டு வைக்கிறாங்க ஜோதிகா அப்படின்ற மாதிரி. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி தான் எடுத்து ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்கியிருக்கு, ஸோ வந்து நன்றியை மறக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜோதிகா டப்பா காட்டல் மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல், அவங்க வந்து லேட்டராக ஒரு பூட்டிக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான கதைக்களம். இந்த வெப் சீரிஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதே டைம் ஜோதிகா பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரியான ஒரு ரோலை என் வாழ்க்கையில பண்ணதே கிடையாது, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல் அப்படின்ற மாதிரி ஜோதிகா சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல வர இந்த ஜோதிகாவோட டப்பா காட்டல் வெப் சீரிஸை பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்கெல்லாம் அந்த வெப் சீரிஸோட ஃபீட்பேக்கை பற்றி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஜோதிகா தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்ற இந்த குற்றச்சாட்டை நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட்ரஸா இவ்வளோ போல்டா ஓப்பனா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கதே பெரிய விஷயம். இதை இவ்வளோ ஓப்பனா நிறைய ஆக்ட்ரஸ் சொல்லுவாங்களான்றது வந்து டவுட் தான். பட் ஜோதிகா இதை சொல்லியிருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர்ல
தமிழ்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் தர கதாபாத்திரங்களை வளர்ந்து வர புது டைரக்டர்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.